அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஹம்ச நடனமாடும் சிவபெருமானை பார்த்திருக்கிறீர்களா? கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே. சக்தி பீடங்களில் சுந்தரி பீடம் என அழைக்கப்படும் ஆலயம் எது? புவனவிடங்கர் அருள் பாலிக்கும் சப்தவிடங்க தலம் எங்கே உள்ளது? திருவிளையாடற் புராணம் தந்த பரஞ்சோதி முனிவரின் அவதார தலம் எது? இப்படி வியப்பான கேள்விகளுக்கு ஆச்சரியமூட்டும் பதில்களை தரப்போகிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். தமிழகத்தில் எத்தனையோ சிவாலயங்கள் இருக்கின்றன. அவ்வகையில் சோழ தேசத்தில் காவிரி கரையோரம் அமைந்த சிவாலயங்களில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் அமைந்துள்ள வேதாரண்யேஸ்வரர் கோயிலும் ஒன்று. சைவ திருமறைகள் இத்தலத்தை மறைக்காடு, மறைவனம், வேதவனம் என்று போற்றி புகழ்கின்றன. முசுகுந்த சக்கரவர்த்தி திருமாலிடமிருந்து பெற்ற தியாகேச பெருமானின் திருவுருவச் சிலைகளை எழுந்தருள வைத்த 7 விடங்க தலங்களுள் ஒன்று இந்த வேதாரண்யம். சிவபெருமானின் திருவிளையாடல்களை தொகுத்து திருவிளையாடற் புராணமாக தந்த பரஞ்சோதி முனிவரின் அவதார திருத்தலம் வேதாரண்யம். இத்தல புராணத்தையும் அவரே இயற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. வேதங்கள் 4 மனித உரு கொண்டு அருகாமையில் உள்ள புஷ்பவனம் என்கிற ஊரில் மலரெடுத்து வந்து திருக்கோயிலின் வடக்கு புறம் நகரத்தை ஒட்டி அமைந்துள்ள வேதாமிர்த ஏரியில் நீராடி இத்திருக்கோயில் அமைந்துள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடிய பின்னர் இத்தலத்து இறைவனை போற்றி வழிபாடுகள் செய்தன. பின்னர் இத்தலத்தின் பிரதான வாயிலை அடைத்துவிட்டு சென்றுவிட்டன. பிரதான வாயில் அடைக்கப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பக்கத்தில் உள்ள திட்டிவாயில் வழியாக வந்து இறைவனை வழிபட்டு வந்தனர். பின்னர் இத்தலத்திற்கு வருகை தந்த நாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேவார தமிழ் பதிகம் பாடி திறக்கவும் மீண்டும் திருக்கதவு தாளிடச் செய்தனர். அப்படியாக சிவபெருமான் திருவிளையாடல் நடத்திய திருத்தலம் இது. திருமறைக்காடர், மறைக்காட்டீசர் என சிவனும் வேதநாயகி என்ற பெயரில் அம்பாளும் அருள் புரிகின்றன. தியாகராஜ பெருமான் இத்தலத்தில் புவனவிடங்கராக ரத்தின சிம்மாசனத்தில் வீற்றிருப்பது தனிச்சிறப்பு. அம்பிகையின் 64 சக்தி பீடங்களில் ஒன்றாக வேதாரண்யம் கோயில் சுந்தரி பீடம் கோயிலாக விளங்குகிறது. இந்த அம்பாளுக்கு ஆடிப்பூர உற்சவம் 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பரமசிவன் பார்வதி திருமண கோலத்தை இக்கோயிலிலும் நாம் காணலாம். வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் மாசிமக உற்சவம் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக தேரோட்டம் நடைபெறும். தாரை, தப்பட்டை மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தியாகேசா மறைக்காடா என கோஷமிட்டு தேர்வடம் பிடித்து இழுப்ப தொடர்ந்து 4 மாட வீதிகள் வழியாக தேர் உலா வரும். மாசி திருவிழாவில் நாயன்மார்கள் 63 பேர், தொகையடியார்கள் 10 பேர் என 73 மூவர் வீதி உலா காண்பார்கள். அத்துடன் சுவாமி அம்பாள் கைலாச வாகனம் புறப்பாடும் நடக்கும்.
மாசிமகமன்று சுவாமி கடலுக்கு வேதக்கடல் தீர்த்தத்திற்கு சென்று தீர்த்தமாடி வருவார். நடனக்கலை நாயகரான தியாகேசன் இந்த வேதாரண்யம் இத்தலத்தில் ஆடும் நடனம் ஹம்ச நடனம். அக்காட்சியை காண கண்கள் கோடி வேண்டும். இதில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹம்ச நடன தரிசனம் கண்டு ஆனந்தமடைவார்கள். ஓம் 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 நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய வாழ்க வாழ்கவே ஓம் 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 நமச்சிவாய வாழ்க வாழ்கவே. சிவமே 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 என் சித்தம் முழுவதும் சிவமே. நேயர்களே, அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் நாம் தியாகேச பெருமானின் ஹம்ச நடன காட்சி, அம்பாளின் சுந்தரி பீடம், பரஞ்சோதி முனிவரின் அவதார தலம் என பல சிறப்புகள் கொண்ட வேதாரண்யம் வேதாரணேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அறியாத பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். தியாகேசனை நாமும் ஆதரித்து அருள் பெறுவோம். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.